pass on to that person. இங்க ஜஸ்ட் ஜெனரலா வெயிட்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா இட்ஸ் ஃபைன், பட் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். Give me a moment, ma'am. Just a moment. ஓகே, அந்த but we are ஜஸ்ட் அ receiving மொமெண்ட் it. அங்க மொமெண்ட்னு போட்டுக்கிறீங்களா? Give me a moment. ஓகே, ஸோ இதை தாண்டி சொல்லுவாங்க அப்படின்னா Be on the line. I'll be right back அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, I'll be right back அப்படின்னா இன்டைரக்டா இட் மீன்ஸ் வெயிட், பட் டைரக்டா வெயிட்னு அர்த்தம் கிடையாது. அகேன் ஓகே, அண்ட் bear with me அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? bear with me. யா, இது வந்து சொல்லணும். bear with me அப்படின்னு சொல்றது வந்து அகேன் இதுவுமே அகேன் ஸ்ட்ரைட்டா வெயிட் பண்ணுன்ற அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் லிசன் டு வாட் ஐம் சேயிங், நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து யூ யூஸ். பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸா நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 5 phrases will be helpful. பட் இதை தாண்டி வந்து இந்த I'll be right back and I'll get back to you இதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்டா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து திருப்பி வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அதுக்கு வெயிட் பண்ண சொல்ற மாதிரி, மோர் லைக் an indirect way of asking. Guys, can you hear me? Yes, now only we can hear. Okay. We lost you. Current cut ஆயிடுச்சு. I'm not sure. எப்போ வரும்னு தெரியல. And also I'm having charge கம்மியா இருக்கு. So I don't know. Okay, so I'll wait for another 5 minutes. But current வரல அப்படின்னா I will cancel the class as immediately because உங்களுக்கு இந்த class waste ஆகக்கூடாது. So okay. Alright. So current வரலன்னா I'll let you know. நம்ம 5 minutesல class cancel பண்ணிடலாம். I'll ask them to reschedule this class once again. Okay. Okay. Yeah. வந்துச்சுன்னா we can continue. Okay. So now the next one is I understand. ஐ அண்டர்ஸ்டாண்டுன்றது நம்ம எப்படிலாம் நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு புரியுது, நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா காட் இட். நோ, இது வந்து நான் மொபைல் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஐ வில் ஆஸ்க் தெம் டு ரீஸ்கெட்யூல் இட். ஓகேவா? யா. ஸோ காட் இட், நோட் இட், ஐ சி, ஃபேர் எனஃப், ஐ கெட் இட், ஐ நோ வாட் யூ மீன், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். Okay, now give me a scenario where you can use it, because சில phrases like even though it means that I understand, சில phrases-லாம் நம்ம சில situation related-ஆ மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? Let's say for got it, அதை நம்ம எங்க சொல்லலாம்? Just an example. Do you got my point? Okay. Do you get my point? Okay. Do you get my point? Okay. Yeah, அப்போ வந்து that person say I get it. Do you understand this? அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப காட்னு சொல்லலாம். Okay. நோட்டட் வந்து யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னா அதை இது பண்றதுக்கு நோட்டட்ன்றது சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ் அது நம்மளுக்கு புரியுதோ இல்ல, நம்ம வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது நம்மளுக்கு அது புரிஞ்சதுன்னா we can say noted, or otherwise literally நம்ம அதை நோட் பண்ணி வைப்போம்ல, அந்த நோட் பண்ணி வைக்கும்போது you can say noted. ஓகே, இந்த ரெண்டு சினாரியோஸ்க்குமே நம்ம நோட்டட்ன்றது யூஸ் பண்ணலாம். where you can use I see. ஒரு விஷயம் நடந்துச்சான்னு கேட்கறது ஓ ஐ சி, இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படி நடந்துச்சான்னு சொல்லும் போது ஐசி சொல்றது. பட் இதை நான் எந்த ஆங்கிள் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு இது குறிக்குது நீங்க நினைக்கிறீங்க? நோலாம் விட்டுடுங்க, ஜஸ்ட் ஐ சி. ஓகே, இஃப் நீங்க ஏதோ என்கிட்ட சொல்றீங்க, அதுக்கு நான் ஐ சி அப்படின்னு நான் சொல்றேன். இங்க எதுக்கு நான் எனக்கு புரிஞ்சுதுன்ற நான் சொல்றதுக்கு எதுக்கு இங்க ஐ சின்னு சொல்றேன் நான் இப்போ?
இல்ல மேம் அது அப்படியா நம்ம கேட்போம் இல்லையா? அப்படியானா ரியலி நான் கேட்பேன். கரெக்ட்டா? பட் I இங்க வந்து see. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியுதுன்னு சொல்றதுக்கு ஐ அம் யூசிங் ஐ சி. Maybe New already information. Okay, let me tell you. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்மளுக்கு யாரோ சொல்றாங்க. அப்ப அது சொல்லும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டான மீனிங் நம்மளுக்கு அப்ப தெரியல. ஓகே. அண்ட் செகண்ட் வாட்டி அத சொல்லி வேற சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ், வேற சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இத வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டும்போது தென் செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு அது புரியிற மாரி இருக்கு. அப்போ வந்து we use I see. அப்போ நம்மளுக்கு அது புரியுது. I see. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. இப்போ எனக்கு அதோட கிளாரிட்டி இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம வந்து இந்த I see-ன்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை தாண்டி நம்ம வேற இதே மாதிரி சினாரியோ நான் இப்ப சொன்ன அதே சிச்சுவேஷன் லைக் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொன்ன உடனே புரியல, பார்த்த உடனே புரியல. நெக்ஸ்ட் அதை தாண்டி ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் ஏதாவது ஒரு நடக்கும்போது தென் அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா புரியுது, கிளாரிட்டி தருது அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னன்னா that makes sense அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? that makes sense. Yes, ma'am. So in this scenario, we can use sounds good. Sounds good. இல்ல அது மாதிரி யூஸ் பண்ணலாம்ல மேடம்? இல்ல நான் கேக்குறது that makes sense-னா என்ன மீனிங்? இப்போ நான் சொன்ன இதே சிச்சுவேஷன்ல செகண்ட் டைம் அத சொல்றப்ப நமக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல. சோ அப்ப வந்து அவர் தாட் தட் மேக் சென்ஸ் லைக் தட். Okay. So for example, நீங்க வந்து you're saying let's take very lame example. Okay, but இதுதான் இப்போதைக்கு என் மைண்ட்ல ஞாபகம் வருது. So I'm saying, so இப்போ நம்ம ஆஃபீஸ்ல வந்து we're seeing like two people. Okay, வா they're like always together. அப்போ வந்து where people are gossiping about them. Okay, and next வந்து we're coming to know that they're going to get married. ஓகேவா? நவ் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். அதாவது அப்போ நம்ம ப்ரீவியஸாக அவங்கள பார்த்தது, அவங்க ஆல்வேஸ் டுகெதராக இருந்தது, அப்போ நம்மளுக்கு அது புரியல ஏன் இப்படி இருக்காங்க. நவ் இட் ஆல் மேக் சென்ஸ் பிகாஸ் தேர் கோயிங் கெட் மேரிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இட் கேன் பி எனி சிச்சுவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யுவர் பாஸ் இஸ் கிவிங் யூ அ லாட் ஆஃப் ஒர்க் வித்வுட் டெல்லிங் தி எசென்ஷியாலிட்டி ஆஃப் தட். அது ஏன் பண்ணுறோன்னே சொல்லாமல் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி when you keep on doing it, நீங்க நிறைய விஷயம் பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் யூ தட் ஜாப். ஸோ நவ் தட் மேக்ஸ் டோட்டல் சென்ஸ் டு யூ. ஸோ அந்த தட் மேக்ஸ் சென்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் விடையும் இப்போ நம்மளுக்கு கிளாரிட்டி அதிகமாகும் போது நம்ம இந்த மாதிரி தட் மேக் சென்ஸ், ஐ சி இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஓகேவா? யூ காட் இட்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இல்லாமல் நெக்ஸ்ட் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணுற திங்ஸ்னால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகும் போது யூஸ் பண்ணுறது தான் இந்த that makes sense, that explains it, I see இந்த மாதிரி சொல்றதெல்லாம். ஓகே, யா. அண்ட் fair enough இது எங்க சொல்லுவோம்? புரிஞ்சுக்கிட்டோம் நல்லாவே. போதும்பா புரிஞ்சிருச்சு. போதும். fair enough The அப்படின்றது content is நார்மலா enough. ஃபேர் எனஃப்ன்றது நார்மலா எதுக்கு சொல்லுவோம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ரியல் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு, லாஜிக்கலா இருக்கு, அதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து ஃபேர் எனஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீ கரெக்டா சொல்றப்பா, அது வந்து அந்த கரெக்டா இப்போ இதுவுமே அதே மீனிங் தான். ஒரு விஷயம் சொல்றது கரெக்டா இருக்கணும், லாஜிக்கா இருக்கணும், தப்பு இல்லாம இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும், எல்லா நல்ல டேர்ம்ஸ்லயுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கனால உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன்ல நம்ம ஃபேர் எனஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஐ கெட் இட் ஆல்ரெடி த சேம் மீனிங். காட் இட்க்கு பாஸ்ட் டென்ஸ் அண்ட் கெட் இட்னா இப்போ பிரசன்ட்ல இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ரைட் நவ் யூ கேன் சே ஐ கெட் இட். ஓகே, ஐ நோ வாட் யூ மீன். இது வந்து த சேம் திங் லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, அதை சொல்றதுக்கு ஐ நோ வாட் யூ மீன் அப்படின்றது சொல்லலாம். ஓகே, காட் இட். இப்போ இதுவே இமோஷனலா ஒரு பர்சனா நீ என்ன நினைக்கிறியோ அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இமோஷனலா அவனோட அந்த கஷ்டம் ஆகட்டும், இல்ல அவனுக்கு நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், சம்திங் இமோஷனல். ஓகேவா? அதை நம்ம வந்து இதுல இருக்க பாயிண்ட்ஸ்லயும் நீங்க சொல்லலாம்.
ஓகே, ஐ நோ வாட் யூர் கோயிங் த்ரூ. அதுக்கு அடுத்தது வந்து ஐ கெட் வாட் யூர் ஃபீலிங். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். பட் இதை தாண்டி இமோஷ்னலா ஒருத்தரை வந்து எனக்கு புரியுது, நீ என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றதே எப்படி சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? I feel you. வெரி குட். ஸோ இந்த ஃப்ரேஸ் ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் several times. Good, Meghanathan. I feel you. இந்த ஃப்ரேஸை வந்து we use for இந்த இமோஷ்னலாக வந்து ஒருத்தரை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் someone's going having a rough time, மேபி அவனுக்கு ஜாபே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ கேன் சே ஐ ஃபீல் யூ. வை? ஃபர்ஸ்ட் ரீசன், நீ என்ன மனசால எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரிய முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஐ ஃபீல் யூ எதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம அந்த சுச்சுவேஷன்ல இருந்திருப்போம் ஆல்ரெடி, ஸோ அதனால என்னால் அந்த சுச்சுவேஷன் கூட ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு we can use I feel you. ஓகேவா? Got my point? Yes. Yeah. Okay. So இதுதான் different ways of saying I understand. இந்த can you phrases repeat it? மட்டும் Fair enough. Sorry? Can you repeat it? Meaning. Fair enough meaning. ஃபேர் எனஃப்னா ஒரு விஷயம் வந்து லாஜிக்கா இருக்கு, ஃபேரா இருக்கு, அதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேவா? ரீசனபிளா இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? அப்படி சொல்லும் போது ஃபேர் எனஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது இப்படியெல்லாம் இருக்கனால என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து நம்ம ஃபேர் எனஃப் அப்படின்றத சொல்லுவோம். Okay. ஓகேவா? ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு சே ஃபேர் எனஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபேர் எனஃப்னு சொன்னாலே இது இந்த மாதிரி ரீசனபிளா லாஜிக்கா எல்லாமே கரெக்டா இருக்கு, ஸோ அதனால என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மீனிங் அதுக்குள்ள இன்பில்டாவே வந்துடும். ஓகே? Okay, I got it. Yeah. Now, phrases to ask how someone is. அப்படின்னா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் how are you, நார்மலா நம்ம கேட்கறது என்ன how are you, அதை எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்டா கேட்கறது அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். ஸோ எப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம்? how's it going, how you doing, how are things, how's life, how have you been, how's your family, what's up, what's new, what have you been up to lately. ஓகே, ஸோ இப்போ இதில் இவங்க கேட்டிருக்க இதில் எல்லாமே ஆர் தே ஆல் சேம் ஆர் ஆர் தே ஆல் டிஃப்ரெண்ட்? ஒரு ஃப்ரேஸுமே சேமா இல்லை டிஃப்ரெண்டா? Same. டிஃப்ரெண்ட் இருக்கு சார். ஓகே, how it's different? How is life அப்படின்னு கேக்குறாங்க. How are you, நீ எப்படி இருக்க? How is your family அப்படின்னு. வாட்ஸ்அப்ல இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. மேம் இட்ஸ் நாட் ஆடிபிள். இல்ல கேட்கல, யாருக்கும் கேட்கல. Okay, I'm really so sorry. Yeah, I got my Wi-Fi. Yes. Just a minute. Okay. Yeah, now tell me, Menaka, so how's life is different from other things? மேம் இது உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப how are you, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது. how is going, இது எப்படி போயிட்டு இருக்கு. how is your family, family பத்தி கேக்குறாங்க. Okay, let me tell you, in the 7th phrase தவிர more or less all the phrases are similar. ஓகேவா? இப்போ how are youன்றது ஒரு டிபிக்கல் கொஸ்டின். அந்த டிபிக்கல் கொஸ்டினுக்கு நம்ம எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் வச்சிருப்போம். தட் இஸ் ஐம் ஃபைன், how are you. ஓகேவா? ஐம் ஃபைன், தேங்க்யூ, how are you. இதை தான் நம்ம திருப்பி கேட்குற ரொம்ப காமனான ரொம்ப பேசிக்கான ஃப்ரேஸ். பட் இப்போ வந்து இந்த how are you அப்படின்றத வந்து யூஸ் பண்றது நம்ம இந்தியன்ஸுமே நிறைய கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இஃப் யூ நோட்டீஸ் வெரி கேர்ஃபுல்லி.
ஓகேவா? நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹவ் ஆர் யூன்னு கேட்கறது கொஞ்சம் நிறையவே கம்மியாயிட்டே வரக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? அதை தாண்டி எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம கேட்ட உடனே ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன டிப்பிக்கலான ஒரு ஆன்சர் நம்ம சொல்லலாம்? It's going good. It's going good. It's going well. அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் நீங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பாயிண்ட் நம்ம அதை ஏன் ஆட் பண்றோம்னா, கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கிறதுக்கு. அந்த கான்வர்சேஷன் இன்டராக்டிவ். ஜஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு லைனோ ஒரு வார்த்தையோ இப்படி பேசுனா எந்த ஒரு கான்வர்சேஷனுமே பில்ட் பண்ண முடியாது. இது இங்கிலீஷை தாண்டி ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸே இல்லாதவங்க பேசுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், இல்லை இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ரொம்ப கொஞ்சம் நம்மளை கொண்டு போறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி we have a lot of interpersonal skills to look at. அது கரெக்டா? ஸோ அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எதுவுமே நம்ம இல்லாத ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் ஒரு வார்த்தையில நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ட்ரை டு பி மோர் இன்டராக்டிவ் ஆஸ் பாசிபிள். இஃப் someone's asking how's it going, you can say everything's good and but a little bit hectic and I've been working around the clock, so I have a little time to myself. So something like this, or rendu line to make that person really understand how is your life really going. Okay va? And how you doing it, the same meaning. இதே மாதிரி உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு ரெண்டு லைன்ல நீங்க சொன்னா போதும். How are things the same? How's life the same? Everything same answer. Okay va? How have you been? Same. Okay, how's your family-ன்றது மட்டும் it's specifically towards your family. ஓகேவா? உங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்றது டைரக்டா அந்த क्वेश्चन ஃபேமிலியை வச்சு கேட்கும்போது you can add some points related to your family. உங்க ஃபேமிலியா, உங்களை பத்தி கூட as a ஃபேமிலியா ஆல் டுகெதரா நீங்க என்ன பண்றீங்க, ஸோ எப்படி எல்லாமே ஃபேமிலி கூட எப்படி போகுது அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஒன்ஸ் pretty much associated towards family. வாட்ஸ்அப் அப்படின்னா நார்மலா வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இஃப் யூ சி தே வில் ஆன்சர் வாட்ஸ்அப். ஓகேவா? பட் நான் வாட்ஸ்அப்புக்கு வேற ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் சே நத்திங் மச், ஓகே, நாட் ஸோ மச், ஓகே, அண்ட் வேற ஏதாவது வாட் எவர் யூ ரியலி ஃபீல். உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளனேட்டரியா. பட் இந்த வாட்ஸ்அப்ன்றது ரொம்ப கேஷுவல் வேயா வாட்ஸ்அப்னு கேட்பாங்க, த அதர் பர்சன் ஆல்சோ சே வாட்ஸ்அப், தட்ஸ் இட். இட்ஸ் மோர் லைக் ஒரு ஹலோ சொல்ற மாதிரி மாறிட்டு வருது. ஓகேவா? among the native speakers if you look at. Okay, and நம்ம இங்க வந்து we don't really do that. WhatsApp னு கேட்டா we really do give an answer. But அதை தாண்டி if you also can understand like WhatsApp வந்து ஒரு hello சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தையாவும் சில டைம் யூஸ் பண்ணுவாங்க. So WhatsApp னு சொன்னா the opposite person will also repeat WhatsApp. ஓகேவா? And what's new, the same one. Okay, உங்க லைஃப்ல என்ன நியூவா போயிட்டு இருக்கு அதை பத்தி you can say. And what have you been up to lately? இது நம்ம ஆல்ரெடி essential conversation phrases அப்படின்ற ஒரு இதுல நம்ம படிச்சிருப்போம். What have you been up to lately? இதோட மீனிங் என்ன? லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு. சிமிலர் எல்லாமே. அதனால தான் நான் சொல்றேன் இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகேவா? இப்போ வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு. லேட்லி அப்படின்னா ரொம்ப காலம் முன்னாடின்னு கிடையாது. லேட்லின்ற வார்த்தையோட மீனிங்கே ரீசென்ட்லின்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது கேட்கிற போது நம்ம வந்து இந்த சிமிலர் ஆன்சர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலா ஒருத்தர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே ஒரே ஆன்சரை ஞாபகம் வச்சுட்டு அதே ஆன்சரை திருப்பி சொல்லாம இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாமே என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அப் டு டேட்டா இப்போ எப்படி இருக்கும்னு கேட்கும்போது ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இஃப் யூ கிவ் சேம் ஆன்சர் லைக் ஐம் ஃபைன், ஐம் குட், இந்த ஐம் ஃபைன்ன்றதை தாண்டி we have several alternatives like I'm pretty good, I'm amazing, okay, everything's perfect. இந்த மாதிரி எல்லாம் சொல்றது கூட it's fine. இந்த மாதிரி நீங்க ஒன் ஃப்ரேஸா சொல்லணும்னாலும் it's fine. But don't always stick with an I'm fine. அதை மட்டும் stick on பண்ணிக்காதீங்க. ஓகேவா? So do you have any other alternatives that you can ask? இதே phrases மாதிரி you have any other alternatives? மேம் இது வந்து ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணலாமா, இன்ஃபார்மலுக்கு எது மேம் யூஸ் பண்ணணும்? ஃபார்மல் இன்ஃபார்மல் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இட்ஸ் இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குறது வந்து நவடேஸ் இட்ஸ் கெட்டிங் காமன். பட் ஆனால் நீங்கள் பார்த்தும் ஒரு சுப்பீரியர் பாஸை பார்த்து வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்க முடியாது. ஓகேவா? பட் த பாஸ் கேன் ஆஸ்க் யூ தட். ஓகே, பிகாஸ் மை பாஸ் வில் ஆஸ்க் மீ லைக் வாட்ஸ்அப், ஹவுஸ் இட் கோவிங், இந்த மாதிரி எல்லாம் பீப்புள் ஆஸ்க். பட் நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து கேட்கும்போது we have to stick with a little bit of the கொஞ்சம் லிட்டில் ஃபார்மல். ஓகேவா? லைக் இப்போ நம்ம அவங்கள பார்த்து ஒரு பாஸை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது
how are things அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அண்ட் how have you been அப்படின்னு கேட்கலாம். this one is very formal. ஓகே, இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, how's everything going அப்படின்றது கேட்கலாம். ஓகே, இதெல்லாமே. பட் ஆனா நம்ம இதை கேட்கறது இட் should be appropriate because நிறைய டைம் நம்ம ஒரு பாஸை பார்த்து இப்படி கேட்குற அளவுக்கு we will not be that close. ஓகேவா? பட் இதுவே உங்க கொலீக் அப்படின்னு வரும்போது இங்க இதுல இருக்க எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Okay, if you're very confident that that person is not going to get offended or something, if you're using WhatsApp and some casual terms, in the WhatsApp it's like a pretty casual one. You should be very much concerned about using it in the right place. Okay, okay, now idhula irukka question na kekkuren, someone unmute and answer it accordingly. Unga life eppadi irukko adha patti you should say. Okay, I'll call the name and that person should answer it. Okay, Nancy, how's it going? I am doing good. How's it going? இப்போ அந்த verb நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? அந்த verbக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த கோவிங்னு கேட்கும்போது அந்த கோவிங் அதுல உள்ள வர மாதிரி இப்போ நீங்க டூயிங்க்கு ஆன்சர் பண்றீங்க. போத் ஆர் சேம். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே இதுதான். பட் இருந்தாலுமே இங்க நான் கோவிங்ன்ற டேர்மை யூஸ் பண்றதுனால நீங்களும் கோவிங்க்கு யூஸ் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரேஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். Okay, ma'am. So it's going good. இல்ல நீங்க Sometimes it's crazy. everything's good. Okay, everything's settled. Okay, Okay. I'm pretty fine. Okay, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த டூயிங்ன்ற வார்த்தை அதுவுமே இந்த மாதிரி क्वेश्चनக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைனால இது ரெண்டுமே கோரிலேட் ஆகாது. ஸோ டூயிங்னு கேட்கும் போது நீங்க டூயிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, Okay, ma'am. Got it. Okay. பத்மினி ராஜா, how are things? All are going good. ஒரு லைன் ஆட் பண்ணனும்னா எப்படி சொல்வீங்க? Every day, as usual, morning to evening scheduled work. Okay. It's going good. Okay. So in the question, would someone like to answer in a different point of view? How are things அப்படின்றதா? Anyone? Things are moving well. Okay. Can I, ma'am? Yes. Well, going on as usual, going on good. As usual? Going on good. Okay. As usual, going on good. Okay, but இது வந்து நீங்க சொல்றதுல எந்த கிராமர் மிஸ்டேக்குமே இல்ல. பட் இருந்தாலுமே அது அந்த phrase வந்து இட்ஸ் நாட் லைக் இங்கிலீஷ். வேற any other? How are things? Same, busy life is going on. Okay, life's busy. Okay, you can busy. say life's busy. I've been working around the clock. இந்த life's busyன்னு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் நம்ம பிஸியா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த phrase நீங்க யூஸ் பண்ணலாம். working around the clock. இதோட மீனிங் தெரியுமா? working around the clock. So we are busy all the time. வாழ்க்கை போற போக்குல I'm sorry? டைம் போறதே தெரியல. டைம் போறது தெரியல. working around the clock அப்படின்னா நம்ம 24/7 லிட்டரலா நம்ம ஒர்க் பண்ண போறது கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம ஒரு கம்பேரிசன் பண்றோம். லைக் ரொம்ப ஒர்க் பண்றேன், டைம் மீறி ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் we say working around the clock. Especially mothersலாம் they work around the clock. அதாவது they don't have any fixed time schedule. Always they need to be alert and they want to keep working. So அந்த மாதிரியான இருக்க roles, ஒரு particular role சொல்றேன். இந்த மாதிரி maybe if you feel like your life is pretty hectic as that, then you can say working around the clock. Okay, so இந்த phrase வந்து நீங்க ரொம்ப பிஸியா இருக்கேன், ரொம்ப லைஃபே ரொம்ப ஹெக்டிக்கா போகுது அப்படின்னு சொல்லும்போது you can use this phrase. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து have a lot on my plate. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have?
have a lot on my plate. Chat box போட்டுருக்கு. I have more. I have things- lot of work. Yes. I have more things to do. Yeah, more I have things lot to of do. work. Yeah, lot of work to do. So அந்த மாதிரி சொல்றேன். இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஃப்ரேஸையுமே கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி how are things இதெல்லாம் கேட்கும்போது நம்ம rather than just saying busy, இது பிஸின்னு சொல்றது இட்ஸ் a good word actually. அதை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு little bit எக்ஸ்பிளைன் பண்ணணும், நிறைய விஷயம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா then you can use இந்த ரெண்டு ஃப்ரேசஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யா. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா we have all these phrases. ஓகேவா? I'm fine, thanks, how about you? The real very common and boring English phrase. ஓகேவா? அதை நம்ம யூஸ் பண்றது. இப்போ நான் சொல்றது என்னன்னா, இந்த ஃப்ரேசஸ்ல எதுவுமே இப்போ how are you அப்படின்றத கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை கேட்கறதுக்கு பதில் வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்குன்றது தான் நம்ம இந்த செஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? And the next one, pretty good. Instead of just saying I'm good, you can add the word pretty good. ஓகே, இந்த ப்ரிட்டின்ற ஆட் பண்றதுனால அங்க என்ன ஒரு வித்தியாசம் மாறுது அப்படின்றது, இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் தட் எக்ஸ்பிரஷன் a little bit more expressive. ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை எக்ஸ்பிரசிவா சொல்றோம் அப்படின்றத மீன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை ஆட் பண்றோம். அண்ட் நாட் பேட், ஸோ காமன் அண்ட் கிரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட சொல்றது. அண்ட் வாட் இஸ் couldn't be better? couldn't be betterனா என்ன அர்த்தம்? That normal days. I'm fine. நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். Yes. couldn't be better அப்படின்னா நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஜென்ரலா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு Meghanathan, you have some people with you? Yeah. So couldn't be better வந்து அதுக்கு தான் நம்ம சொல்றோம். I'm fine. Okay, I'm fine ன்னு சொல்றதுக்கு another way of saying is couldn't be better. And we have can complain, I've been busy, same as always, not so great. Okay, and இப்போ இங்க சொல்லியிருக்காங்கல்ல, like the way to respond to WhatsApp and what's new is typically not much. நார்மலா கேட்கும்போது not much தான் சொல்லுவாங்க. But if you're really into something and you're doing something really interesting, then you can talk about it too. ஓகே, இதெல்லாம் தான் சில வேஸ் ஆஃப் ஆன்சரிங் how are you அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது. பட் இதை தாண்டி நான் இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரியா இன்னும் ஒரு லைன் ஆட் பண்ணி, அதாவது உங்களை இந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிரசிவாக அதை சொல்ல முடிஞ்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகே, rather than just sticking with one phrase or whatever, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா you can talk about it a little bit more, like with one phrase or two phrase extra. Okay, now தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படிலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தேங்க்ஸ் a lot. தேங்க்யூன்னு சொல்றதே இட்ஸ் லைக் இந்த தேங்க்யூன்னு சொல்றது வந்து இட்ஸ் அ நெவர் கெட்டிங் ஓல்ட் ஃப்ரேஸ். ஓகேவா? நம்ம எப்போ யார் நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் நம்ம வாயிலிருந்து வர்றது தேங்க்யூ தான். எல்லார் வாயிலிருந்தும் தேங்க்யூ தான் வரும். பட் அதை வந்து நம்ம இப்போ இங்கே சொல்றோம்ல, இந்த வேற விதமா சொல்றது எல்லாமே இப்பெல்லாம் கொஞ்சம் காமன் ஆகிட்டு வருது. ஓகே, பட் அட் த சேம் டைம் ஈவன் தோ இஃப் யூ யூசிங் தேங்க்யூ ஃபார் ஆல் த சிச்சுவேஷன், இட்ஸ் மோர் தென் இனஃப், இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஓகே, பட் இந்த ஃப்ரேசஸ்க்கெல்லாம் எந்த மீனிங், என்னென்ன இடத்துல நம்ம எல்லாம் யூஸ் பண்ணால் அப்ரோப்ரியேட்டா இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த தேங்க்ஸ் a lot, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் a million, இந்த தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ்னா ஒரு உதவி வந்து முன்னாடி அவங்களுக்கு நம்ம கேட்குறோம், அவங்க செய்யறோங்கன்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, பட் இன்னும் அதை செய்யல. அப்போ யூ கேன் சே தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேவா? இந்த 4 ஃப்ரேஸுமே இட்ஸ் லைக் அ காமன் ஒன். காமனா இந்த தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை வச்சியே ஆரம்பிக்கிற மாதிரியான ஃப்ரேசஸ். ஓகேவா? இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப காமனா யூஸ் பண்றது. இப்போ ஐ ரியலி அப்ரிஷியேட் இட், இந்த ஃப்ரேஸ் வந்து யூ டெஃபினெட்லி ஹாவ் டு டேக் அ நோட் ஆஃப் இட். பிகாஸ் இந்த ஃப்ரேஸ் ரொம்ப 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 காமனா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதை எஸ்பெஷலி நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா மெயில்ஸ்ல பார்ப்போம். ரொம்ப ஃபார்மலா பேசுறவங்க கிட்ட இந்த மாதிரியான டோன் கொண்ட ஃப்ரேசஸை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் இஃப் யூ ஆர் ஹியர் ஆன் டைம். ஓகே, அப்படின்னா என்ன, உங்களுக்கு நான் வந்து ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட், நீங்க இங்க வந்தீங்கன்னா அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சொல்றது. ஓகே, இந்த ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா நீங்க எனக்கு பண்ண உதவியை வந்து நான் ரொம்பவே வந்து
அப்ரிஷியேட் பண்றேன்றது இட்ஸ் மோர் லைக் நான் அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்ற மாதிரி மீனிங். பட் இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் தேங்க் யூ, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஒர்க், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் கிரேஸ்ஃபுல்னஸ், வாட் எவர் இட் இஸ். இந்த ஐ ரியலி அப்ரிஷியேட் இட்னு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம எது சொன்னாலுமே இட்ஸ் லைக் அ வெரி பொலைட் வே ஆஃப் சேயிங் தேங்க் யூ. ஓகே, அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இது வந்து நம்ம இந்த தேங்க்யூ சொல்லிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அப்படின்னா என்ன, நீங்க செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது நீங்க பண்ணதுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டு இருப்பேன் அப்படின்றத எக்ஸ்ட்ராவும் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம். Thank you for thought us. I'm sorry? Thank you for thought us. Thank you for taught us. நான் புரியலையே. சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி சார். Thank you for teaching us. Teaching us. Okay. Yeah. Complete ஆன பிறகு என்ன சொல்லுங்க? புரியல. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ தான் நம்ம நார்மலா சொல்லுவோம். ஓகே, ஐம் so grateful that you taught me that particular subject. ஓகேவா? அது வந்து அந்த phrase மாறும். You cannot say thank you for taught us. ஓகேவா? Yeah. So that is in the past tense, so you have to change the sentence and the phrase according to that. And that's very kind of you. இதுவுமே நம்ம எப்படி சொல்லுவோம், நீங்க வந்து ரொம்பவே ரொம்ப what to say, இத பண்றதுக்கு வந்து you should be like so kind அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு விதமான compliments rather than just saying thank you. கூட என்னென்ன phrases add பண்ணலாம். It means a lot to me. Okay, I can't thank you enough. இதெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸ்பிரசிவா நம்ம பேசுறது. It means a lot to me, it meant a lot to me, I can't thank you enough. And in the next one, I owe you one. இதோட மீனிங் என்ன, இதையுமே நான் சொன்ன இந்த ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் மாதிரி எழுதி வச்சுக்க கூடிய ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஐ ஓ யூ ஒன். மேம் ஓ யூ மேம் ஓடபிள்யூ அப்படின்னா என்னது மேம்? இல்ல, I'll tell you first, say the meaning. I owe you one எங்க யாருக்காச்சும் தெரியுமா? I owe you one அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஓனா கடன். ஓகேவா? ஓகே, ஐ ஓ எம் $10 அப்படின்னா நான் அவனுக்கு $10 கடன் பட்டிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அந்த கடன் மேம் அது எப்படி மேம் ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஓ ஓ டபிள்யூ இ ஓ. யா, ஓ. ஓகேவா? இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே காமனா இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் இஃப் யூ அப்சர்வ் இன் சம் மூவிஸ், நீங்க இதெல்லாம் பாத்துருக்கலாம். இந்த ஃப்ரேஸ் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம்? ஐ ஓ யூ ஒன் அப்படின்னு சொல்றது. Meena? Okay. Guys, you seriously have to listen and watch a lot of videos because இதெல்லாமே ரொம்ப சூப்பர் important and also at the same time ரொம்பவே காமனான ஃப்ரேஸா மாறிட்டு வருது. ஸோ அதனால you have to know these phrases. ஓகேவா? ஸோ இப்போ I owe you one அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன், நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த ரெண்டு மீனிங் தான் இதுக்கு I owe you one அப்படின்றது. ஓகே, if Meena is doing some help to me, ஓகேவா, அப்போ I can say I owe you one அப்படின்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் தேங்க் யூ, ஐம் சேயிங் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ மீனா வந்து ஏதோ ஒரு உதவி எனக்கு பண்ணிட்டு she can say that to me, you owe me one அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, நீ எனக்கு கடன் பட்டிருக்க அப்படின்றது அர்த்தம். you owe me one. அப்ப இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எங்க சொல்லுவாங்கன்னா, இப்ப I owe you one அப்படின்னு சொல்றதுக்கு, நான் உனக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன் நீ இருக்கும்போது நான் வந்து உனக்கு ஒரு உதவி செய்வேன். பிகாஸ் ஓனா என்ன அர்த்தம், நம்ம கடன் பட்டிருந்தா அதை திருப்பி கொடுக்கணும்னு அர்த்தம்ல. ஸோ தட் மீனிங் அதுதான் இங்க வரும். பட் இது கொடுக்குறோமோ கொடுக்கலையோ தட் டோட்டலி டிபெண்ட்ஸ். பட் ஐ ஓ யூ ஒன்றது இதே மாதிரி சிச்சுவேஷன் நீ இருந்தா நான் திருப்பி பண்ணுவேன் அது அப்படின்றது அதோடைய அர்த்தம். ஓகேவா? நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதை நான் திருப்பி பண்ணிடுவேன், அந்த கடனை திரும்பி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது தான் we say I owe you one. And நீ எனக்கு கடன் பட்டிருக்க, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லும் போது we change this phrase being taking you to the first place and you owe me one அப்படின்னு நம்ம மாத்திடும். நீ எனக்கு கடன் பட்டிருக்க, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றது. Got it? And I couldn't have done it without you. இதெல்லாமே லைக் கொஞ்சம் அதை வந்து பெருமைப்படுத்தி அவங்கள சொல்லி then again saying thank you so much, I couldn't have done it without you அப்படின்னு கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரசிவா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் we use all these phrases. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே it's super helpful and super important. ஸோ அதனால try to take a screenshot and இதை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எஸ்பெஷலி I really appreciate it and I owe you one. அதுக்கு அடுத்தது இந்த thank you அப்படின்னு சொல்லி thank you, I'm really grateful, thank you, that's very kind of you, thank you, it means a lot to me, thank you, I could have done it without you. இல்ல நீங்க அந்த thank you-வே எடுத்துட்டு வெறும் இந்த phrases மட்டும் யூட்டிலைஸ் பண்ணா கூட it's all perfect. Okay? Got it? Yes. Yeah. Okay guys, எல்லாரும் attention pay பண்றீங்களா? Because only few students are responding.
Yes, ma'am. We are responding only, ma'am. ஓகே ஃபைன். Yes, ma'am. யா, இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லும் போது நம்ம எப்படியெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூஆர் வெல்கம், நோ ப்ராப்ளம், நோ வரிஸ், டோன்ட் மென்ஷன் இட், மை ப்ளஷர், எனி டைம், இட் வாஸ் அ லீஸ்ட் ஐ குட் டூ, கிளாட் டு ஹேவ், ஷுர், தேங்க்யூ. நம்மளும் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது தேங்க்யூ சொல்ல வேண்டியதுக்கு காரணம் இருந்துச்சுன்னா வி யூஸ் தேங்க்யூ அகேன். ஓகே, இது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சது தான், ரொம்ப காமனான ஃப்ரேசஸ் தான் இங்கே இருக்குது. இட் வாஸ் அ லீஸ்ட் ஐ குட் டூ அப்படின்னா இது வந்து இதோட மீனிங் என்ன? இட் வாஸ் அ லீஸ்ட் ஐ குட் டூ. That is not a big matter. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? இது நான் வந்து இதை வந்து இவ்வளோவாச்சும் நான் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இட்ஸ் நாட் லைக் அ வெரி பிக் திங் தட் ஹவ் டன் ஃபார் யூ. ஓகேவா? ரொம்ப சின்ன, ரொம்ப எஃபர்ட்லாம் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் நான் உனக்கு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்லும் போது யூ கேன் ஆட் தீஸ் ஃப்ரேசஸ். ஓகே, now different ways to say I'm sorry. I'm sorryன்றதை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம்? நம்ம நார்மலாக சாரிக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற வார்த்தை வந்து ஐ அப்பாலஜைஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்பாலஜைஸ் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் அது தெரியலன்னா நவ் யூ ஷுட் லேர்ன் இட். ஓகே, ஸோ ஐம் சாரி அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறது, ஐம் சாரி தட் ஐ வாஸ் ஸோ ரூட் எஸ்டர்டே. ஒரு ரீசன் சொல்லணும்னா ஐம் சாரி தட், இல்லை ஃபார் அப்படின்ற வார்த்தை யூஸ், ஐம் சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ. ஓகே, இல்லை ஐம் சாரி தட் ஐ ஹவ் ஹர்ட்டட் யூ. ஓகே, இதை ஃபுல்லாகவே பாஸ்ட் டென்ஸில் பேசணும்னா we should be changing it accordingly. ஓகே, பட் altogether you can change it with that or for. ஓகே, அந்த மாதிரி ஜஸ்ட் சாரி மட்டும் சொல்லாமல் எப்படிலாம் சொல்லலாம்? இட்ஸ் மை ஃபால்ட், ஊப், சாரிலாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், ப்ளஸ் ரொம்ப கேஷுவலான ப்ராப்ளமாக இருக்கணும் அது. அண்ட் இந்த ஐ ஷுட் ஹேவ் இப்படின்றது நான் அதை பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணலை. ஓகேவா? அதுக்கு வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, ஐ ஷுட் ஹவ் see here the example is I should have called you and told you I'd be late. I should have informed you. I should have helped you. I should have worked hard. ஓகே, இந்த மாதிரி ஐ ஷுட் ஹேவ்னு சொல்றதுக்கு மீனிங்கே என்ன மாறிடும்? இது வந்து நம்ம மாடல் வெர்ப்ஸ்ல கூட படிச்சிருக்கோம். கரெக்டா? ஐ ஷுட் ஹேவ்னு சொல்லி ஆரம்பிக்கிறதோட மீனிங்கே நான் அதை பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணலை அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ ஐ ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி கேன் யூ கிவ் மீ எனி எக்ஸாம்பிள்ஸ்? You should have addressed this issue. I should have addressed this issue. You should have listened to your parents. Okay, you should have listened to your parents. ஓகே, நீங்க ஏன் இங்க ஐ ஷுட் ஹவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அதை பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணலைன்னு நான் ஒத்துக்கிறேன்ல. ஸோ that's like admitting my fault. ஓகேவா? அதுக்கு தான் இங்க வந்து ஐ ஷுட் ஹவ்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ சேயிங் யூ ஷுட் ஹவ், லைக் யூ ஆர் பிளேமிங் சம்ஒன். ஓகேவா? அங்க வந்து இட்ஸ் நாட் லைக் யூ ஆர் ஆஸ்கிங் சாரி. நம்ம இங்க ஏன் இங்க ஐ எம் சாரின்னு சொல்றதுல இங்க கொடுத்துருக்காங்கன்னா யூ ஆர் அட்மிட்டிங் யுவர் மிஸ்டேக். அதனால ரிலேட் பண்ணி தான் தேர் கிவிங் ஐ ஷுட் ஹவ். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம மிஸ்டேக்கை வந்து அட்மிட் பண்ணிட்டு சாரி சொல்லும் போது யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ் ஐ ஷுட் ஹவ். நான் இதை பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணலை, அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லும் போது யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ். அண்ட் ஐ அப்பாலஜைஸ் ஃபார், இதெல்லாம் ரொம்ப ஃபார்மலாக நம்ம சொல்லுவோம். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தி டிலே, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் நாட் காலிங் யூ, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் நாட் இன்ஃபார்மிங் யூ, I apologize for the wrong schedule, whatever. எது நீங்க பண்றதுக்கு சாரி சொல்லணுமோ you can say that. Any examples for this one? I apologize for. I apologize for not attending the class. I'm sorry, what? I apologize for not attending the class. Okay, great. I apologize for not coming to your home. Okay. I apologize to not utilize your classes. Okay, I apologize for not utilizing your classes. I apologize for the late. I apologize for Late. Okay, I apologize for the delay. I apologize for the late நம்ம சொல்ல முடியாது. Okay, I apologize for being late அப்படின்னு வேணா சொல்லலாம். Okay, fine. ஸோ இதுதான் இந்த ஐ அப்பாலஜைஸ்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே that's all it. லைக் நம்ம வந்து எனக்கு சாரி சொல்ல வர்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்போவுமே ஐம் சாரின்னு சொல்லாமல் யூ கேன் யூஸ் ஐ அப்பாலஜைஸ்.
ஓகே, இதை தாண்டி வந்து யூ ஹாவ் இந்த வேர்ட் இருக்குல்ல, லைக் ஐ ரிக்ரெட். இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ரொம்ப ஃபார்மலான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும். இட்ஸ் லைக் அந்த ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஐ ரிக்ரெட்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மை பேட், ஐ ரிக்ரெட், ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ், மை மிஸ்டேக், ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் ஜஸ்ட் ஹேப்பன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சேயிங் ஐம் சாரி. ஓகே, அண்ட் இப்போ யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட சாரின்னு சொல்லுமோ அதுக்கு எப்படியா ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னா, that's okay, it happens, no problem, don't worry about it, I forgive you. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் I forgive you அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம், ரொம்பவே பெரிய விஷயத்துக்கு மட்டும் you can say I forgive you. I understand completely, no worries, it's not a big deal, don't worry about it. ஸோ இந்த டோன்ட் வரி அபவுட் இட் இப்படின்னு இருக்கல, இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேச்சுரலான இங்கிலீஷ். ஓகேவா? லைக் யூ கேன் சே இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் ஃபைன், ஓகே. சில பேர்லாம் சாரி சொல்லும் போது ஓகேன்றத மட்டும் சொல்லுவாங்க. நாட் ஈவன் that's ஓகே, வெறும் ஓகே ஓகே இப்படின்னு சொல்லுவாங்க. Okay, it's not your mistake. இல்ல அதெல்லாம் சொன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே, இட் சீம்ஸ் லைக் யூஆர் பீயிங் கம்பேஷனேட். பட் ஓகேன்னு மட்டும் ரெஸ்பாண்ட்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி தட் பர்சன் இஸ் ரியலி ரூட். ஓகேவா? ஆர் அதர்வைஸ் அந்த பர்சன் வந்து இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம். இப்போ இங்கிலீஷ் தெரியாத, இப்போ ஒரு மேபி ஒரு சீனியர் பர்சன் உங்களுக்கு கேட்குறாரு, ஓகேவா, ஐம் சாரி ஐ ஃபர்காட் டு டெல் யூ திஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு மட்டும் அவருக்கு நீங்க ரெஸ்பாண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, இட் ஹாஸ் அ சீரியஸ் இம்பாக்ட் ஆன் யோர் கேரக்டர். ஓகேவா? அவருக்கு தெரியாது நீங்க இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியாதா, இங்கிலீஷ் பேச தெரியாதனால அப்படி அனுப்புறீங்களா, ஹி வில் நாட் பி செகண்ட் கெஸ்ஸிங் எனிதிங். எடுத்தோடனே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, திஸ் பர்சன் இஸ் பீயிங் டூ ரூட் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் பி சோ பொலைட் wherever we go so that it does not draw unwanted attention on yourself. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி எஸ்பெஷலி சில ஃபார்மலாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்குலாம் அதனால தான் நம்ம நிறைய ஃபார்மல் ரிலேட்டட் வேர்ட்ஸ், ஃபார்மல் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். எஸ்பெஷலி ஒரு ஒர்க்கிங் இந்த கம்பெனி அந்த மாதிரிலாம் இருந்தோம், பிகாஸ் தட்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நம்ம நார்மலாக ரெஸ்பாண்ட் பண்ண போக நாட் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு கெட் அஃபெண்டட். பட் சில பேருக்கு சிலது இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு தே மைட் திங்க் லைக் யூஆர் பீயிங் ரூட். பட் உங்க இன்டென்ஷன் ரூடா இருக்கணும்னு இருந்திருக்காது. உங்க இன்டென்ஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் டு சே யுவர் திங். பட் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க சொல்றதா இருக்கலாம். பட் தட் பர்சன் வில் நாட் பி டேக்கிங் இட் தட் வே. ஸோ அதனால ஆல்வேஸ் லேர்ன் பொலைட் ஃப்ரேசஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்க about it இதெல்லாம் கூட don't worry about it, இது it's not a big deal, don't worry about it இதெல்லாமே கூட கொஞ்சம் வந்து இன்ஃபார்மல் தான். ஓகேவா? யூ கேனாட் சே டோன்ட் வரி அபௌட் இட். கொஞ்சம் வந்து அந்த ரொம்ப உரிமை எடுத்து சொல்ற மாதிரியான இடத்துல தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதுவே ஒரு சீனியர் பர்சன் உங்ககிட்ட சொல்றாங்க லைக் ஐம் சாரி ஃபார் நாட் லெட்டிங் யூ நோ அபவுட் திஸ். ஓகே, அதுக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு சீனியர் பர்சன், ஒரு மேனேஜர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றாங்க. அது நார்மலா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் சொல்லிட்டாங்கன்னா how do you say it, how do you tackle that? No problem, use பண்ணலாம். No I understand problem. completely, no worries. I understand completely, no worries, very good. No issues use பண்ணலாமா? No issues use பண்ணலாம் definitely. It's not a big deal. It's not a big deal. Okay, Don't worry about it. ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். இந்த இட்ஸ் நாட் அ பிக் டீல், டோன்ட் வரி அபவுட் இட்னா நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். அதனால தான் யூ ஷுட் நாட் சே திஸ். மேபி இஃப் யூ ஹேவ் தட் சாலிட் ட்ரஸ்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் மேனேஜர் தென் இட்ஸ் ஃபைன். பட் இமீடியட்டா ஒரு பெரிய ஆளை பார்த்துட்டு இட்ஸ் நாட் அ பிக் டீல், டோன்ட் வரி அபவுட் இட், அது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன் இந்த டோன்ட் வரி அபவுட் இட் வந்து கொஞ்சம் கேஷுவலா மாறிடும். லைக் ரொம்ப உரிமை எடுத்து சொல்றவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். லைக் டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி இப்போ வேற எல்லாரும் சொன்னாங்க லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி, that's completely fine. அந்த மாதிரி அது நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு அது வெறுப்பாகிற சுச்சுவேஷனா இருந்தாலுமே கூட ரொம்ப நம்ம வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து பொலைட்டான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி காட்டிக்கிட்டோம்னா அந்த ஃபார்மலா அது வந்து தெரியும். அதுதான். ஸோ அதனால ஆல்வேஸ் பே அட்டென்ஷன் டு த ஃபார்மல் ஃப்ரேசஸ். இதை நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க, லைக் பொலைட் ஃப்ரேசஸ், ஃபார்மல் ஃப்ரேசஸ். ஓகே, இதை வந்து நம்ம கூகுளில் போயிட்டு கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் கிடைக்கும். அதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் phrases to agree. இங்க வந்து we have several points. இப்போ ஒருத்தரோட பாயிண்ட்டை வந்து நான் அக்ரி பண்றேன், ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் என்ன?
I'm strongly agree that. Okay, I strongly agree with you. I totally agree with that. Okay, I totally agree with that. It's valid. That's absolutely true. That's absolutely true. வேற ஓகே, இங்க இந்த வார்த்தை கொடுத்திருக்காங்களா, I couldn't agree more. இதோடைய மீனிங் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னால அக்ரி பண்ணாம இருக்க முடியல. இல்ல அக்ரி பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். மேம் இதுக்கு மேல அக்செப்ட் பண்ண முடியாது. குட்னு வந்திருந்தாதான் அக்ரி பண்ணலாம். ஓகே, அதான் இதோட மீனிங் என்ன? I couldn't agree moreனா அதான் இதுக்கு மேல என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. இல்ல, இதுக்கு அதோட லிட்டரலா அந்த மீனிங்கை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்காதீங்க. I couldn't agree moreனா I agree with you 100%. நோ டவுட், ஒரு பாயிண்ட் கூட எனக்கு டீவியேஷன் கிடையாது, ஆல்ட்ரேஷன்ஸ் கிடையாது. நான் வந்து 100% அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது we say I couldn't agree more. ஓகேவா? I couldn't agree more நான் டோட்டலா அக்ரி பண்றேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இந்த I couldn't agree more நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதெல்லாம் நல்ல ஃப்ரேசஸா இருக்கு அப்படின்னா I totally agree with that idea. Okay, and you are dead right, that's absolutely true. இந்த you are dead right எல்லாமே ரொம்ப 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 இன்ஃபார்மலான சிச்சுவேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். that's spot on. again, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் if you're referring to your juniors or if you're referring to the people from your same level. okay, but இந்த மாதிரி boss கிட்டலாம் that's not really necessary. and that's how I see it too, that's how I feel too. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் அதே தான் நினைக்கிறேன், அப்படிதான் நானும் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு that's how அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே காமன். okay, if you want to agree with someone. okay, so we are on the same page அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? we are on the same page. Yes ma'am. இது வந்து நம்ம நார்மலா கேட்குற ஒரு ஃப்ரேஸ். அதை கூட நம்ம மறக்காம நீங்க அதை கூட யூஸ் பண்ணலாம். லைக் இஃப் யூ நீங்க யூஸ் பண்றதோ நீங்க யோசிக்கிறதோ அவங்க யோசிக்கிறதோ ஒரே லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது we are on the same page. ஓகேவா? அந்த இப்போ we have here like I hold exactly the same view அப்படின்னு இருக்குல்ல, that's exactly is equal to we are on the same page. ஓகேவா? and you took the words right out of my mouth. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? you took the words right out of my mouth. வாயிலிருந்து வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை நீ அப்படியே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் you took the words right out of my mouth அப்படின்னு சொல்லுவாங்க. you took the words right out of my mouth அப்படின்னா நீ வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை நீ அப்படியே சொல்லிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? just write it down. you took the words right out of my mouth அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை அப்படியே நீ சொல்லிட்ட. ஸோ நான் obviously I agree with you. அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? and phrases to disagree. okay, so phrases to disagree அப்படின்றதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I'm afraid I don't agree, I'm afraid I disagree. disagree அப்படினாலே ஒரு நெகட்டிவ் ஃப்ரேஸ். நம்ம நிறைய வாட்டி நான் இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதை கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், நம்ம கம்பேஷனேட்டா இருக்க மாதிரியும் இருக்கும். so instead of just saying I disagree with you, I don't agree with you, that's definitely a no, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அந்த மாதிரி சொல்றதுல வந்து எந்த கிராமர் மிஸ்டேக்ல எந்த தப்புமே இல்லை. பட் இந்த சொல்ற விதத்துல வந்து தப்பு இருக்கு. ஓகேவா? சொல்ற விதம் வந்து ரொம்ப ஹார்ஷா சில பேருக்கு இருக்கலாம். ஓகேவா? தட்ஸ் டெஃபினெட்லி a no. அந்த மாதிரியெல்லாம் சொல்றது வந்து கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க, the last one, I'm absolutely against the proposal. இப்படியெல்லாம் நம்ம போயிட்டு ஒரு ஆள் கிட்ட சொல்லும் போது அது வந்து டூ நெகட்டிவா நம்மளை காட்டும். அது எப்படி இதையே நம்ம இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரேஸ். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க டோட்டலி இது இஸ் ஈக்குவல் டு 100% நெகட்டிவ் ஃப்ரேஸ். இது அந்த அளவுக்கு நெகட்டிவா அதை சொல்லியிருக்கேன். இதை எப்படி கொஞ்சமாவது பொலைட்டா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மேனர்ல நம்ம சொல்ல முடியும்? Sorry, but I think you have missed the point. I'm sorry? You could be right. It could be better. Sorry, but I think you have missed the point. I'm sorry, but I think you have missed some points. Okay, இந்த மாதிரி சொல்றீங்க. பட் இது வந்து நீங்க வந்து அந்த ப்ரொபோசலே வேணாம்னு நினைக்கிறீங்க. So you are just mentioning point.
ஓகேவா? நம்ம என்னன்னா, நம்ம சில விஷயங்கள வந்து நம்ம வந்து பொலைட்டா இருக்கலாம்னு நெனச்சாலுமே, ரொம்ப பொலைட்டா நம்மளால பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ அத வந்து கொஞ்சம் தான் நம்மளால பொலைட்டா கொண்டு போக முடியும். இப்போ ஒருத்தர் சொன்னாங்கல்ல லைக் இட் குட் பி பெட்டர். ஓகே. இட் குட் பி பெட்டர் அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெர்சனுக்கே குட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் இது வந்து இன்னும் நல்லா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனா அது நல்லா இல்லன்னு நெனைக்கிறாங்க அப்படின்றது தட் பெர்சன் கேன் ஃபியர். பட் இஃப் யூ ஜஸ்ட் சேயிங் இந்த சில பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா, தட் பெர்சன் மைட் திங்க் லைக் இந்த பாயிண்ட்ஸ மட்டும் மாத்திட்டு வந்துட்டு ஹி மைட் அப்ரோச் யூ அகைன் அந்த மாரி. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் லைக் 100% அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல் அத எப்படி நீங்க வந்து இன்னும் பாசிட்டிவா சொல்ல முடியும்? I'm afraid we cannot go ahead with this proposal னு சொல்லலாமா? Yes. Yeah. இப்போ நான் என்ன சொன்னேன்னா என்னோட பாயிண்ட் we cannot go ahead with this proposal தான். ஓகே. that's a negative statement. எங்களால இந்த ப்ரொபோசலை எடுத்துக்க முடியாது. என்னால இந்த ப்ரொபோசலை எடுத்துக்க முடியாதுன்றது தான் ஒரு ஹார்ட் ட்ரூத். அது என்னதான் நான் வந்து பொலைட்டா நான் ட்ரை பண்ணி சொல்லணும்னு நினைச்சாலுமே அந்த பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா? அந்த பர்சனுக்கு வந்து நான் வந்து கம்பேஷனேட்டா அதை சொல்றேன்ற மாதிரி இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் அந்த பாயிண்ட்டையே நான் வந்து மிஸ் பண்ணி வேற மாதிரி அதை சொல்லிடக்கூடாது. ஸோ தட் அதோடைய எசென்ஷியல் குறையாம நம்ம சொல்லணும். அதுதான் நான் சொல்றக்கூடிய பாயிண்ட். ஓகே. ஸோ அதனால நீ அந்த பாயிண்ட்டையே மாத்தணும்னு நினைக்க கூடாது. அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லணும். சொல்ற விதத்தை வந்து நம்ம ஒழுங்கா பொலைட்டா சொல்லணும்ன்றது தான் மேட்டர். ஸோ இப்போ I'm afraid we cannot go ahead with this proposal. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட உங்ககிட்ட சொல்றேன், எங்களால இந்த ப்ரொபோசலை எடுத்துக்க முடியாது. ஸோ என்னால இந்த ப்ரொபோசலை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், இந்த மாதிரி என்னால இந்த ப்ரொபோசலை வந்து இன்னைக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே இவருக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு கிளியரா புரியுது. பட் ஐ வாண்ட் டு மேக் இட் மோர் பொலைட் ஆஸ் ஐ கேன். ஸோ இப்போ கணபதி சொன்ன மாதிரி ஐம் சாரி அப்படின்னு சொல்லியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐம் சாரி டு லெட் யூ நோ தட் அப்படின்னு சொல்லி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஐம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் வார்த்தை வந்து கொஞ்சம் ஓவராலா வந்து கொஞ்சம் பொலைட்டா கொஞ்சம் வந்து கம்பேஷனேட்டா அது தெரியும். எஸ் கணபதி. மேம் ஒன் டவுட் மேம். அஃப்ரைட்னா நமக்கு வந்து அது பயப்படுறதுன்னு தானே மேம் அர்த்தம்? இது வந்து haven't I told you in previous classes? I'm afraidன்றது பயப்படுறதுக்கு மீனிங் வந்து நீங்க பயப்படுற சிச்சுவேஷனை யூஸ் பண்ணா மட்டும்தான் I'm afraidனா பயப்படுறதுன்னு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரேசஸ்க்கு முன்னாடி I'm afraidன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட மீனிங் வந்து டோட்டலா மாறிடும். அதாவது நான் வந்து ரொம்ப அப்படி சொல்றது வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரியான மீனிங்கா மாறிடும். ஸோ I'm afraidன்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்கிலீஷ்ல நம்ம நிறைய வார்த்தைக்கு அப்படிதானே இருக்கும். we have like multiple meanings. அந்த மாதிரி I'm afraid ன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு multiple meanings இருக்கு. ஓகே மேம். அதே மாதிரி பெர்ஹாப்ஸ்ன்றது வந்து அடிக்கடின்னு சொல்லுவோம் மேம். அதுக்கான இதுதானே மேம் அது? perhaps a weakness of this அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு கிடையாது. ஸோ perhaps you're wrong அப்படின்னு நம்ம இப்போ இந்த மீனிங்க பக்கம் perhaps you're wrong அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? You are wrong. I think it is a negative sentence. இல்ல perhaps na it's more similar to maybe. Okay va? Maybe 100% completely sure that it is a weakness. Okay va? Maybe நான் வீக்னஸா இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அதை நம்ம ஃபார்மலா சொல்லும் போது மேபின்ற வார்த்தை எடுத்துட்டு perhaps அப்படின்றத சொல்றாங்க. ஓகே மேம். யா ஓகே. ஸோ இதில் இருக்க செவரல் டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிஸ்அக்ரி ஒரு விஷயம் டிஸ்அக்ரினா இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை நாளைக்கு பார்ட்டி கூப்பிடுறாங்க வர முடியாதுன்னு சொல்றதும் நெகட்டிவ் ஃப்ரேஸ் தான். டிஸ்அக்ரி பண்ணிக்கிறது தான். ஸோ அப்போ அங்கேயுமே we should be polite அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா I'm afraid I can't make it tomorrow அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி உங்களோட கொலீக்ஸ்லாம் உங்களை எங்கேயோ கூப்பிடுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு டீம்ஸ் மீட்டிங்கில் வந்து கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நோ அப்படின்னு மட்டும் எழுதாம I'm afraid I can't make it tomorrow அப்படின்னு சொல்லலாம். I'm afraid I have other plans. Unfortunately I'm held up with other works. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த சொல்றது நோன்னு அவனுக்கே கிளியரா தெரியுது. பட் சொல்ற விதத்தை வந்து இந்த மாதிரி பொலைட்டா சொல்லலாம். ஓகே மேம். ஒன் டவுட் மேம். இப்போ இருக்கிற நிறைய சிச்சுவேஷன் இருக்கு மேம். அவங்க வந்து ஒண்ணு அக்ரி பண்ணலாம் இல்ல டிஸ்அக்ரி